கும்பம் 5ல் குரு 9ஆம் இடம் விசேஷ பார்வை உங்களுக்கு உண்டு. அதனால் டக்கு 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 டக்குன்னு எல்லா சுபகாரியத்திலையும் இறங்கிடுது. இப்போ இறங்கலான்னா எப்போ இறங்குது? இன்னும் 7ல் வரக்கூடிய குரு கூட அவ்வளோ இருக்காது. இப்போ 9ல் வரக்கூடிய வேணும்னா பண்ண, ஆனால் இப்போ பண்ணிவிடுங்க. பிள்ளைகளுடைய எழுத்து, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய வண்டி வாகனம், பிள்ளைகளுடைய தேகாரைக்கெல்லாம் கவனமாக பார்த்து. கும்பம் அனுகூலமாக இருக்கும். வயிறு உபத்திரம் தான் கும்பத்துக்கு. வயிறில் இருக்கிற எல்லாமே அரணாக்கொடியிலேருந்து பாதம் வரைக்கும் கவனமாக இருக்கணும். அரணாக்கொடி போடுறீங்கல்ல, அதுலேருந்து பாதம் நகம் வரைக்கும் கவனமாக இருக்கணும். சனி பாதத்தில் வந்து நிற்கிது. அதனால் பாதம் அடிபடுறது, நகம் உள்ளே வளருது, செருப்பு கடிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கு. எக்ஸசைஸ் பண்ணலன்னா என்கிட்ட வராதிங்க. சுகருக்கெல்லாம் ஏறிடும். பிபி கிபியெல்லாம் தாறுமாறாக ஆகிடும். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடெல்லாம் வந்துடும். தைராய்டு கைராய்டு பிரச்சனை பண்ணிவிடும். பழைய பகையெல்லாம் இருந்தால் பேசுங்க ஐயா, பேசுனா செட்டில் ஆகிடும். சும்மா அதை விட்டுட்டு அவனை வச்சு மிரட்டுறது, இவனை வச்சு மிரட்டுறது உங்களுக்கே எதிராக வந்து நிற்கும். லாபம் ஏற்படும், அசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். அதிகமாக தனுசு மாதிரி நிறைய முதலீடுகள், நிறைய வண்டி வாகனங்கள், நிறைய பணம் சேகரிக்கக்கூடிய ராசியில் யாருன்னா கும்பம். 5ல் குரு சொல்லவா வேணும், பூர்வ புண்ணியத்தில் குரு இருந்தாலும் அபிராமி படிக்கணுமா. 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 90வது பாடல். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனம். ஜென்மத்தில் ராகு வருகிறதுனால், 7ஆம் இடத்தில் கேது வருவதனால் கோளர் பதிகத்தை ஓட விடுவது விசேஷம். கோள்களால் நெகட்டிவ் வராமல் பாதுகாத்துக் கொள்ளும். முடிஞ்சால் பிள்ளையார்பட்டிக்கு குடும்பத்தாருடன் போயிட்டு வருவது மனைவிக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குமா. மனைவிக்கு டக்குன்னு ஏதோ எழுத்து தொந்தரவு பண்ணுற மாதிரியே வருமா. என்னடா கால் வலிக்குது, கை வலிக்குது, கால் இழுத்துக்குது, கை இழுத்துக்குது மனைவி சொல்லுவாங்களா, இல்லை கணவன் சொல்லுவாங்களா? கும்பத்தினுடைய ஆப்போசிட்ஸ். அதனால் அந்த இடத்த மட்டும் பார்த்துக்கு. புது தொழிலெலாம் தைரியமாக தொடங்கலாம். பூர்வீகத்தில் ரத்த வலி உறவு, தாய் வழி உறவு, ரத்த பந்த உறவெல்லாம் சந்தோஷம் ஏற்படும். சொத்துக்கள்லாம் அனுகூலம் ஏற்படும். நிறைய சொத்துக்கள் விற்றுட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆக போகக்கூடிய ராசியில் கும்பம் வரும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். நம்பிக்கை ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில், பிள்ளைகளுடைய தேகாரக்கும், பிள்ளைகள் மன வருத்தத்திலே இருப்பாங்க. ஏதோ கொஞ்சம் பார்த்துக்க. கும்பத்துக்கு என்ன பரிகாரம்? திங்களூர் சந்திரன் கோயில். திங்களூரில் போயிட்டு ஒரு 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம், ஏதாவது நல்ல நெய்யை கொடுத்து வச்சு வாங்கிக்கங்க. திங்களூர் போயிட்டு வந்தாவே நிறைய கஷ்டம் தீரும். ஏதாவது பயிற்சி சனி பயிற்சி, குரு பயிற்சி, எந்த பயிற்சிக்காவது ஓடிடும். கும்பத்துக்கு அது ரொம்ப நல்லது.